டிஎம்கேவோட பக்குவம் நாளுக்கு நாள் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி டிவிகேயோட அனுபவமும் நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்க. ரீசெண்டாக என்னோட நண்பர் ஒருத்தர் டிஎம்கே ஐடி விங்கில் இருக்கார். அவர்கிட்ட நான் பேசியிருந்தேன். என்ன சார் ஆச்சு, என்ன இப்படி இந்த தோல்வி வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் எப்படி பார்க்குறாங்க, அவங்களோட குடும்பத்தினர் எப்படி பார்க்குறாங்க, மற்ற கேட்ரேட்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவாக சொல்கிறார். கேட்ரேட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% ஆஃப் த கேட்ரேட் இதை வந்து ஒரு எழுச்சிக்கான ஒரு இதுவாக பார்க்குறாங்க. அதாவது அடுத்த தேர்தலில் நம்ம ஜெயிப்போம், நம்மளோட தளபதியை ஜெயிக்க வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு முனைப்போடு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் எங்களுக்கு டஃப்பான ஒரு காம்படிஷனாக டிவிகேயோட தரப்புலேருந்து இருக்குது. ஏன்னா வந்து அவங்களோட எழுச்சிக்கு இன்னும் நாங்கள் எங்களால் மேட்ச் பண்ண முடியல அப்படிங்கிற சில விஷயங்கள் அவர் ஓப்பனாகவே பேசியிருந்தார். ஸோ இதுதான் வந்து அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சுச்சுவேஷனாக இருக்க போகுது. ஏன்னா வந்து ஒரு 2 கேட்ரேட் சரிசமமாக இருக்கும்போது தான் அந்த ஃபைட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஆரோக்கியமான பொலிட்டிக்கல் ஃபைட். ஸோ அப்படி இருக்கும்போது தான் நம்மளோட தமிழ்நாடும் சரி நம்மளும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஸோ அந்த லெவலுக்கு இப்போ புதுசாக ஒரு கட்சி வந்து திராவிடம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை மொத்தமாக அழிச்சிட்டு ஒரு புது கோட்பாடை கொண்டு வரும்போது புதுசான, அதாவது வந்து நத்திங் இன்வென்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்வென்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆர்வமோ எந்த ஒரு கொள்கையுமே நிரந்தரம் இல்லை. ஸோ அப்படி ஒரு கொள்கை இருக்குன்னா அந்த கொள்கைக்கு அடுத்த ஒரு கொள்கை கண்டிப்பாக வந்து இந்த நேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயமே கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இப்போ வந்து டிவிக்கே பார்க்கப்படுது. ஸோ அதில் இருந்து நம்ம வந்து அடுத்தடுத்த கொள்கை அடுத்த ஒரு ஜென்ரேஷனில் வரும், அது வந்து அடுத்த கதை. பட் இப்போதைக்கு ஒரு கொள்கை வந்திருக்கு. ஸோ அந்த கொள்கையில் இருந்து அடுத்து ஒரு என்ன டெவலப்மெண்ட் வருதோ அந்த டெவலப்மெண்ட்டை வச்சு மக்கள் எப்படி இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத கதை. இதே மாதிரி டிஎம்கேயும் அவங்களோட கொள்கையை மாற்றுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு விஷயம் அப்கிரேட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதோட அழிவை வந்து தானாகவே தேடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஆண்ட்ராய்டு 1 இருந்து ஆண்ட்ராய்டு 10க்கு வரலன்னா மக்கள் யாரும் அதை விரும்பி வாங்க மாட்டாங்க. ஆண்ட்ராய்டு 1க்கே அப்படி அதில் வந்து பெரிய ஃபியூச்சர் இருக்குன்னே சொல்லி நம்ம ஓட்ட முடியாது. ஸோ அதனால் வந்து டிஎம்கேயும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். பட் அது மேலே உள்ள ஹைகமாண்ட் தான் முடிவு பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.